ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க காய்கறியெல்லாம் வச்சு நம்ம ஸ்டைலில் ஒரு அவியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சிட்டோம். இது கூட நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ தேங்காவையும் துருவி ரெடியாக வச்சாச்சு. யூஸ்வலாகவே அவியல் ரெசிபி தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் எடுத்துகிற காய்கறி வாழைக்காய், கேரட், நூக்கல்ஸ், சின்னதாக வெண்டைக்காய். ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் குழப்பாக இருக்கும். ஸோ அதனால் வெண்டைக்காய் வேணும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே பீக்கங்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பச்சை மிளகாவை உடச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நாங்கள் பட்டாணியும் சேர்த்துருக்கோம். அப்புறமா மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிண்டு கிளறிட்டு, இது கூட நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, நம்ம காய்கறி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு காய்கறி நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ தேங்காய் கூட ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன சீரகம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம காய்கறி வெந்தப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்க போகிற டைமில் ஒரு கப் ஆஃப் கர்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்குறப்ப கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான அவியல் ரெசிபி ரெடிங்க. இதை நம்ம ரைஸ்க்கோ இல்லை இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி நம்ம சுட சுட சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.